தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நலனை வந்து வெளியில கொண்டு வரலாம் அப்பன்னு பார்த்து நம்ம மார்க் வந்து வராங்க. வந்தோடனே என்னையா நடக்குது இங்கே, நான் சொந்த இது தரேன் அந்த பையனுக்கு. எப்படி இருந்தாலும் அந்த ஃபைல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, நான் கையெழுத்து போட்டு தரேன், அந்த பையனை வந்து வெளியில் விடு அப்படின்னு சொல்லும்போது ரைட்டர்கிட்ட இந்த தகவல் வந்து கான்ஸ்டபிள் வந்து சொன்னோன்னே வேக வேகமாக ஒரு லெட்டர் மட்டும் டக்கு டக்குன்னு எழுதி முடிச்சிடுறாங்க. இந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் செக் பண்ணிட்டு கொடுத்தோன்னே மார்க்கோட அசிஸ்டன்ட் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்து சொல்லிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, கையெழுத்து போடுங்கன்னு சொன்னோன்னே கையெழுத்து வந்து போட்டாங்க. வெளியில் என்ன இருந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையா, அந்த பையனை உடனே வந்து விடுவியா இல்லை கொஞ்சம் நேரம் ஆக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு வந்து போகிறாங்க. கையெழுத்து வந்து போட்டதுனால ஈஸியாக வந்து நம்ம நல்லனை வந்து வெளியில் வந்து விட்டுட்டாங்க. அந்த இடத்துல அப்படியே மார்க் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உன் மனைவி ரொம்பவே போராடி இருக்காப்பா உன்னை மீட் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்காக தமயந்தி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலனு ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து அப்படியே விட்டுருங்க, இந்த விஷயத்துக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், உன் பேர் என்னையா அப்படின்னு சொல்லும்போது வந்து சுரேஷுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரி பார்த்துக்கப்பா, இவங்க நம்பால் ஏதாவது பிரச்சனைனா என்ன ஏதுன்னு எனக்கு முன்கூட்டியே வந்து சொல்லிடணும் சரியா, தேவையில்லாமல் நீயா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரியா சரியான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து தமயந்தி அம்மாவோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு நலனோட அசிஸ்டன்ட் மட்டும் வராங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து கொடுத்தாரு, இப்போ தான் சரியாச்சு, அதனால தான் கொடுத்தேன்னு சொல்லி நலன்கிட்ட கொடுக்குறப்ப, இந்த ஃபோட்டோ தமயந்தியோட அம்மாவோடது, தமயந்தி கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லும்போது நலன் கண்ணு முன்னாடியே வந்து ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. நலன் வந்து பார்க்கல. நலன் வந்து பார்க்காதப்ப அவங்க ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு நேராக இருக்குது. நலன் பார்க்குறப்ப ஃபோட்டோ வந்து தமயந்திக்கு நேராக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேயில் வந்து வைக்கிறாங்க. எதுக்குடா பொக்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி மறந்துட்டீங்களா, இல்லை என்ன ஏதுன்னு புரியலையா, இன்றைக்கி நலன் சாரோட பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம நலன்கிட்ட சொன்னோன்னே தேங்க்ஸ்ரா, நான் மத்தியானத்துக்கு மேலே தான் வருவேன், உன்னை அங்கே வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரிடா அம்மா, உன் பிறந்தநாள்லாம் மறக்கல, உனக்கு ஏற்ற மாதிரி நானும் பிரீத்தியெல்லாம் போய் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னத்த உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம்மா, இவன் பிறந்தநாள் நம்ம எப்படிமா மறப்போம், அவன் வந்து சொல்லிட்டானா, சரி என்ன ஏதுன்னு சொல்லலாம் தான் பார்த்தோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கோட் செட் கொடுக்குறாங்க. பிரீத்தி அதே மாதிரி ஒவ்வொரு கிஃப்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் வாட்சா பிரீத்தி, உன்னோட செலெக்ஷனா அருமையாக இருக்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைலஜாக்கு இதெல்லாம் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. நீ ரெடி ஆகிட்டு வாடா, நம்ம பர்த்டே வந்து கொண்டாடணும், கேக்லாம் வந்து வெட்டணும். அம்மா என்னம்மா காமெடி பண்ணுறீங்க, எனக்கு இருக்கிற வயசுக்கு கேக்லாம் வெட்டணும் அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, டேய் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் நீ தான், அப்படி இருக்கும்போது நீ எப்போதுமே நிம்மதியாக ஹாப்பியாக வந்து இருக்கணும். ஏதோ இங்கே சமீபத்தில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருக்க முடியுமா? மூச்சு காற்று சுவாசிக்கிற மாதிரி பிரச்சனை வந்து வந்துட்டு தான் இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து போராடி முயற்சி பண்ணி தமயந்தி தான் வந்து முறியடிச்சிட்டால, அப்படி என்ன கடைசி நொடி வரைக்கும் போராடணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அபிராமி அம்மா. அந்த இடத்துல உடனே அவங்க மாட்டு ரெடி ஆகிட்டு கீழே வரலான்னு இருக்காங்க. கேக் வந்து செய்யணும், நான் போய் கேக் செய்ய போகிறோம். எப்போதும் கடையிலலாம் வாங்க மாட்டிங்களா கேக், வீட்டில் தான் செய்வீங்களான்னு அபிராமி அம்மா கிட்ட கேட்குறாங்க நம்ம தமயந்தி. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வந்து கேக் வேணா இந்த வாட்டி நான் செய்யலாமா, தமயந்தி உனக்கு கேக்லாம் செய்ய தெரியுமான்னு அபிராமி அம்மா கேட்குறாங்க. உடனே பிரீத்திக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருந்த, அந்த காம்படிஷன் போட்டியில் அண்ணனுக்கே வந்து டஃப் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இல்லை ஞாபகம் இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீயே வந்து சமைச்சிரு, நான் இதெல்லாம் மறந்தே போயிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் கேக் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. நம்ம தமயந்தி அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா சைலஜாட்ட வந்து பேசுகிறாங்க. நீயே வந்து போய் உதவி செய், இவ எப்படி கேக் செய்கிறான்னு நானும் பார்க்குறேன். அந்த பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி அப்பன்னு பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து ஏதோ சாஸ் ஏதோ ஒன்று ஊற்றி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஊற்றி வச்சு கிண்டி வச்சிடுறாங்க. நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த சாஸ் அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து வந்து கடந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சைலஜா எப்படி இருந்தாலும் இந்த கேக்கை வந்து சாப்பிட்டா எல்லாரும் திட்டுவாங்க, பேட்டரை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோனில் வைப்பாலோ ஒன்றும் புரியலையே, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் செக் பண்ணாமல் சூப்பர் வந்து பக்குவத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓவனில் வந்து வச்சிடுறாங்க. பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சூப்பர், இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, இருப்பினும் வந்து வேறு எதுவும் ரெடி பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தூரத்துலேருந்து கிச்சனுக்கு வெளியே கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி க்ரீமு ஐசிங் எல்லாம் பண்ணுறது ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நட்ஸு அதாவது முந்திரியிலே வந்து நலனுங்கிற மாதிரி ஒரே ஒரு எண் மட்டும் அப்படியே வந்து ஃபுல்லாக வர மாதிரி கேக் ஃபுல்லாக வர மாதிரி நட்ஸ்லேயே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. பிரீத்தி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அச்சோ இவன் மட்டும் நம்மளை பார்த்தா நிச்சயம் இந்த மாதிரி சமைச்சப்ப
சைலஜா சித்தி தான் இருந்தாங்க. அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவா. கண்டிப்பா சொல்லுவா. நமக்கு தான் தெரியுமே. இப்ப என்ன பண்ணலாங்கிற மாரி அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சைலஜா அவ கண்ல பார்வையில படாம கிச்சன் ஜன்னல் வெளியிலேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அண்ணி சூப்பரா இருக்கு கேக்கு." "அப்படியா? நல்லா இருக்கா பிரீத்தி?" "எப்படி நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும்? சாப்பிட்டு பார்த்தா தானே சொல்ல முடியும். பார்த்தா சொல்ல முடியும்." "ஏய் செம்ம காமெடிப்பா. எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயித்து வலியே வந்துரும் போல இருக்குன்னு." தமயந்தி வந்து நக்கல் பண்றாங்க. நான் ஏதோ சொன்னா நீங்க வந்து உண்மையிலே கலாய்க்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பிரீத்தி அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து வெளியில வந்து நிக்கிறாங்க. "என்னம்மா பண்ற?" அப்படின்னு சொன்னோனே, அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐய்யய்யோ! நல்லனோன்னு நெனச்சு பயந்தே போயிட்டேன்டா. "என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க?" "அம்மா நீயும் ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒவ்வொரு தினுசு தினுசா, புதுசு புதுசா திட்டத்த வந்து போட்டுக்கிட்டே இருக்க. வேற லெவல்மா நீ." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா சொல்ல மாட்ட? நீயும் நானும் இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா, என்ன பண்ண முடியும்? உனக்கும் சேர்ந்து நான் தானே இந்த வீட்ல வந்து நிம்மதி கெடுக்கிறதெல்லாம் பண்ணணும். இல்லாட்டி நம்மள இந்த வீட்ல ஞாபகம் வச்சுப்பாங்களான்னு சொல்லி சைலஜா வந்து கேவலமா பேசுறாங்க அவங்க பையன்கிட்ட. சரிம்மா நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. எடக்கு முடக்கா பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துனாதான் அபிராமி அம்மா என் பேச்சையும் வந்து கேட்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சைலஜா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பர்த்டே பேபி வந்துடுவான் நலன்னு அவன் பக்கத்தில் வந்து நம்ம நிற்கணும் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக போய் ஹாலில் வந்து நிற்கிறாங்க. கேக்கை பார்த்தா ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குன்னு அபிராமி அம்மா வந்து பாராட்டுறாங்க நம்ம தமயந்தியை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பிரீத்தி வாங்கி கொடுத்த வாட்ச்லாம் கட்டிட்டு மாதம் வந்து நிற்கிறாங்க. இந்த காஸ்டியூமும் இந்த வாட்சும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிடிச்சிருக்காவா? எவ்வளோ சூப்பரா, அற்புதமா இருக்கு. இது மாரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து பர்த்டே கேக்லாம் வெட்டணுமா? டேய் கேக் வெட்டுறதில்ல. உனக்கு என்னடா? கேக் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா, இன்னோவேட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சரிப்பா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேக் முதல்ல வந்து பீஸ் வந்து வெட்டுறாங்க. முதல்ல உன் பொண்டாட்டிக்கு குடுப்பா அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா சொன்னோனே, அப்படியே அந்த கேக் எடுத்து நம்ப தமயந்திக்கு வந்து ஊட்டி விடுறாங்க அந்த இடத்துல. இத பார்த்தோன்னே வந்து அவங்க எந்த ரியாக்ஷனும் குடுக்காம தான் சாப்பிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.